படிகளாக்கி அந்த பாரு கூட கருப்பசாமி அவர் அங்கேயே உட்கார்ந்துட்டாரு பார்க்குறாரு. இது வரைக்கும் இவ்வளவு அழகு நிறைந்த பெருமாளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. உன்னை கொண்டு போகத்தான் நாங்கள் வந்தோம். அதை நான் 18 பேர் செத்துட்டாங்க. இந்த 18 பேரை உன் வாசலில் படிகளாக அமர்த்தி அதுக்கு மேலே கருப்பசாமிங்கிற நான் உட்கார்ந்து இந்த பகுதியை மட்டுமல்ல உன் ஆலயத்தையும் காக்கும் பொறுப்பை என்கிட்ட நீ கொடுக்கணும். முதல் சத்தியம். ரெண்டாவது, உமக்கு நடக்கின்ற இந்த அபிஷேக பொருள் அத்தனையும் எம்மை சார்ந்தது, எந்த பக்தர்களுக்கும் கொடுக்கக்கூடாது என்ற நிபந்தனை. அதனால தான் அழகர் கோயிலில் பெருமாளுக்கு சாத்துற எந்த பூ மாலையும் பக்தர்களுக்கு கிடையாது. 18ஆம் படி அந்த கதவுல தான் தொங்குமே தவிர எந்த பக்தர்களுக்கு கொடுப்பதல்ல. இப்படித்தான் 18ஆம் படி கருப்பசாமி உருவாகி இந்த பகுதியை காத்து கொண்டு கிடந்தது வரலாறு. நீங்கள் கேட்டதுக்குண்டான விளக்கம் 70 தெரியலப்பா. ஆமாம்.